வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி சௌ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து செவந்ததும் 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சௌவை தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சௌவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடலாம். ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டுனதும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்தா சுவையான சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.